ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபின்னா, நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார். இன்னைக்கு நான் தான் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து துவரம் பருப்பு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது வந்து நாங்க வீட்ல 4 பேர் இருக்கோம். ஸோ 4 பேத்துக்கு இது கரெக்ட்டா இருக்கும். இத ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். 3 ஆர் 4 டைம்ஸ் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இதில வந்து நம்ம இப்போ விளக்கெண்ணெய், அப்புறம் மஞ்சத்தூள் இது போட்டு ஃபர்ஸ்ட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் எண்ணெய் விட்டுட்டேன். 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா உங்களுக்கு விளக்கெண்ணெய் போட்டிருக்கனால அது சீக்கிரம் பாயில் ஆகிடும். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பருப்பில் நம்ம பருப்பு தண்ணியில் ரசம் வைக்கும்போது இன்னும் நமக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். குக்கரில் வச்சு எடுத்தம்போது அது கொஞ்சம் வழுவழுப்பு இருக்கும். ஸோ நான் வந்து எப்பவுமே இது மாதிரி பாத்திரத்தில் போட்டு பருப்பு வேக வச்சுப்பேன். நல்லா கொதிக்குது, சீக்கிரம் பாயில் ஆகிடும். அது பண்ணவுமே பக்கத்தில் கொஞ்சம் பிளாக் காஃபி குடிக்கலாமே அப்படின்ட்டு அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கத்திரிக்காய், 1 உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு வந்து ஒரு 2 பல் இல்லை 3 பல் போட்டால் போதும். தக்காளி 1. நான் அதில் 1 தான் போட்டேன். எல்லாத்தையும் நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன் பொடி பொடியாக. கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி அதெல்லாமே போட்டுடலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து கரையிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து முருங்கைக்காய் கட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கும் நம்ம உள்ளே போடும்போது கட் பண்ணால் போதும், இல்லைன்னா கலர் மாறிடும். இப்போ நான் அதில் உப்பு ஆட் பண்ணலை, ஸோ நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து தக்காளி கரையணும், அதனால கொஞ்சம் உப்பு. அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸ் நான் வந்து கட் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் 2, உருளைக்கிழங்கு 2 அதையும் கட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம். இவ்வளோ இருந்தால் போதும். நீங்கள் ரசம் வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புளியும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பருப்பு தண்ணியில் வந்து வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதில் 2 தக்காளி பழம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதிலே புளியும் போட்டுக்கோங்க. புளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அது வெந்த மாதிரி ஆகிடும். நம்ம மசிச்சு விடும்போது நமக்கு கை வந்து நமக்கு வலிக்காது, நல்லாயிருக்கும். சீக்கிரமாக மசிச்சிடலாம். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் போட்டேன். அடுத்தது சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் 2 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள். இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். எப்பவுமே வீட்டில் வாங்கி வச்சுப்பேன், கடையில் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். கூட மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் இந்த டைம் மல்லித்தூள் வந்து நான் யூஸ் பண்ணல. நல்லா வேகணும். இப்போ வந்து கூடவே நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் எடுத்திருக்கேன். 3 கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் மூனாக கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஆஃப் மூன் ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மண் இருக்கும், அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி நான்ஸ்டிக்கில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக்லன்னா உங்களுக்கு ஒட்டாது. மற்ற பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் ஒட்டும். நம்ம ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டியதாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை திருப்பி போடுங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து மூடி வச்சுக்கணும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா சிப்ஸ் மாதிரி ஆகிடும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும்.
கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒட்டிக்கும். நான்ஸ்டிக்னால் கொஞ்சம் ஒட்டாது. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சுருங்கிருச்சு. நல்லா கீழே எல்லாம் அடிப்பாங்க எல்லாம் நல்லா சுருங்கிருச்சு. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது கூட வந்து நீங்கள் மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த டைம் மிளகாத்தூள் போடலை, நான் பெப்பர் தான் போட்டிருக்கேன். இப்போ என்னென்னா உருளைக்கிழங்கு வந்து ஆஃப் மூனில் கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் லாஸ்ட்டில் அது வெந்தக்கப்புறம் வந்து பெப்பர், குருமிளகுத்தூள், இதுதான் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பொரியல் வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை தாளிக்கணும். புளி ஊற்றணும், மறந்துட்டேன். புளி ஊற்றணும். புளியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டக்கப்புறம் வந்து அதை தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. அப்புறம் வந்து பெப்பர் ½ ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் படும். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் மிக்ஸ் பண்ண முடியல, அதனால் நான் கட் பண்ணிவிட்டு நான் மிக்ஸ் பண்ணேன். வீடியோ கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோ ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம். சாம்பாரும் நல்லா கொதிச்சிருச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை. இப்போ அதை நான் தாளித்து கொட்டிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தாளிச்சாச்சு. தாளிக்கும் போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.